திரும்பும் திசையெல்லாம் விஷப்பாம்புகள். ஒரு வாரத்தில் 6 பேர் மரணம். 3 நாட்களில் 60 பேர் பாம்பு கடியால் பாதிப்பு. உயிர் பயத்தில் வீட்டுக்குள் நடுங்கி கிடக்கும் கேரள மக்கள். நாடு முழுவதும் கடும் வெப்பநிலை தாக்கி வரும் நிலையில் கேரளாவில் இயல்பை விட 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது. மலைகள் மற்றும் மரங்கள் நிறைந்துள்ள கேரள மாநிலத்திலும் இதே நிலைதான் இருக்கிறது. இதனால் கேரளாவில் பாம்புகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி குளிர்ச்சியான இடங்களை தேடி குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்து வருகின்றன. வாகனங்கள், கிணறு, வீடு என எல்லா இடங்களிலும் பாம்புகள் படையெடுத்து குலை நடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்றன. எங்கு திரும்பினாலும் பாம்புகள் படையெடுத்து கொண்டிருப்பதை காட்டும் விதவிதமான ரீல்ஸ்களும் சமூக வலைதளங்களில் வலம் வருகின்றன. திருச்சூரில் தூக்கத்தில் இருந்தபோது கட்டிவிரியன் கடித்து 8 வயது சிறுவன் உயிரிழந்த நிலையில் அவரது சகோதரர் பாம்பு கடியால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கோழிக்கோடு மாவட்டத்தில் குட்டியாடி பகுதியில் சிறு குழந்தைகள் தூங்கிக் கொண்டிருந்த ஒரு வீட்டுக்குள் 5 கட்டுவிரியன் பாம்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கேரளாவில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் பாம்பு கடித்து 6 பேர் வரை உயிரிழந்துள்ளனர். 3 நாட்களில் 60 பேரை பாம்பு கடித்துள்ளது. பாம்பு கடி நிகழ்வுகள் அதிகரித்து வரும் நிலையில் விஷமுறிவு மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்குமாறு அனைத்து அரசு மருத்துவமனைகளுக்கு கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. வீட்டின் சுற்றுப்புறத்தில் இருக்கும் குப்பைகளை அகற்றி விழிப்புணர்வுடன் இருக்குமாறும் தேவையில்லாமல் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் எனவும் அறிவுறுத்தி இருக்கிறது. அத்துடன் பாம்பு கடித்தால் பாரம்பரிய கை வைத்தியம் செய்யக்கூடாது என்றும் உடனடியாக 108 ஆம்புலன்ஸை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பாம்பை பார்த்தால் படை நடுங்கும் என்பார்கள். தற்போது பாம்பை பார்த்து ஒரு மாநிலமே நடுங்கி கிடக்கிறது என்பதே உண்மை. இந்த விஷயத்தை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்பு இது என்பதை உணர்ந்து பசுமையான பூமிக்கு வழிவகை செய்ய அரசும் ஒவ்வொரு தனி மனிதனும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்பதே எதிர்பார்ப்பு.